ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனல் இருந்து இன்றைக்கி காசலாடாவுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி அண்ணா பேர் என்னங்க? அண்ணாதுரை சார். அண்ணாதுரை. அவர் ஒரு தேயிலை விவசாயி. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வியாபாரி. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் சார். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த விவசாயம் பண்ணிருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த இங்கிலீஷ் தற்காரி விவசாயத்தை அதை சொல்கிறேன். உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரு. ஆமாம். அப்புறம் புரோக்கோலி, பீன்ஸு, கேரட்டு இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறீங்க. டீ எஸ்டேட்டு உங்களுக்கு இருக்குது? டீ எஸ்டேட்டும் இருக்குது சார். உங்களுக்கு இருக்குது. சரிங்க. இந்த ஏரியாவில் இப்போ கடைசியாக இப்போ போகத்துக்கு என்ன போட்டிருக்கீங்க? இப்போ இந்த மழை போகத்துக்கு உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு போட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணி கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டதுண்டா? இல்லை, மழை ஜாஸ்தி ஆச்சுனாக்கா இப்போ நல்லா சேதமாகும். இப்போ இந்த போக இப்போ எடுக்கிற கண்டிஷன் இருக்கா எப்படி? இல்லை சார், இது வந்து அக்டோபர் மாதம் தான் எடுக்கணும். அக்டோபர் மாதம் தான் எடுக்கணும். ஆமாங்க. இப்போ எடுக்கிற கண்டிஷனில் இருக்குது? இல்லை, இப்போ தான் சார் விதை போட்டுக்கிறோம். இது போட்டிருக்கீங்க. அக்டோபர் நவம்பரில் எடுப்பீங்க. இப்போ எந்த தரக்காருக்கு விலை இருக்குது? இப்போதைக்கு வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் விலை இருக்குது. முட்டை, புரோக்கோலி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் விலை இருக்குது. தக்காளி விலை இருக்குது. முன்னாடி உங்களுக்கு இந்த விவசாயத்தில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டதுண்டா? நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. மழை ஜாஸ்தி ஆச்சுனாக்கா, அதாவது நீலகிரியில் ரெட் அலர்ட் இந்த மாதிரி வந்துருச்சுனாக்கா விவசாயம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே சோர்ந்து போயிட்டீங்களா? இப்போ அடுத்த போகத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி விவசாயம் பண்ணியிருக்கீங்களா? சோர்ந்து போகிறதுக்குள்ள அதில் வந்து என்னென்னா, அந்த மாதிரி நஷ்டம் வரும்போது நமக்கு ஒரு நீலகிரியிலேருந்து ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கனாக்கா, ஒரு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ சோர்ந்து போகலை. இருந்தாலும் அடுத்த வெள்ளாமை முயற்சி பண்ணி போட்டிருக்கீங்க. இப்போ கூட விவசாயத்தை போட்டிருக்கீங்க. ஆமாம் சார். இந்த ஏரியா விசாரிச்சதுக்கு உங்கள் பேர் தான் சொன்னாங்க. நல்லா விவசாயம் பண்ணுறாரு அப்படின்னாங்க. அதனால உங்களை பார்த்து பேட்டி எடுக்க வந்திருக்கேன். சரிங்கண்ணா. நீங்கள் இனிமேல் வயசு பெரியவங்க ஆனாலும் எனக்கு வாஸ்த வயது இல்லை. ஆனாலும் நீங்கள் மேலும் வளர்ந்துட்டு வரணும். இது அடுத்த ஒரு பேட்டி எடுக்கிறப்ப நீங்கள் இன்னும் வளரணும். எங்கள் சேனலை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சேனல் பற்றி இப்போ தான் வந்திருக்கு. இது வந்து சேனல் வந்து போக அது சேனல் வந்து பெருமையாக ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய சேனலாக நாங்கள் கருதுகிறோம். சரிங்கண்ணா. வணக்கண்ணா. வணக்கம் சார்.